ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களும் இன்னைக்கு அந்த நாகம்மா கோயில்ல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்ததால அந்த பசங்கள்லாம் அந்த நாகம்மா புத்து மேலேயே ஏறி நின்னுட்டாங்க. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தில் எல்லாருமே நாகம்மா கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பல்லக்கியோட தங்கச்சி இருளறைக்கு வந்தா. என்னடா எல்லாரும் ஒரே இடத்துல குடியிருக்கீங்களா? அப்ப இதுதான் சரியான நேரம். உங்களை அழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதோ இப்பவே மலைய பொழிய வைக்கிறேன். அந்த மலைய பொழிய வைக்கிறதுக்கான வேலையை ரெடி பண்ணிட்டேன். இப்ப மழை பொழிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. டேய் கார்த்தி, என்னடா இரு சூழ்ந்த வாகனமா பறந்து ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, இது பார்க்கும்போது எனக்கு ஏதோ பயமா இருக்கு. மீனா, இது எப்ப போலதான் வானம் கறிக்கி இருக்க. சும்மா ஏதாவது பார்த்து பயந்துகிட்டே இருக்காத. ஐயோ, இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே இப்ப பாரு இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். உர்ரி, அதெல்லாம் சாதாரண மழை தான். இதுக்கும் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மழையோட வேகத்தை பார்க்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமா வர போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் மேலே ஏறி நின்னுங்க, இங்க நிக்காதீங்க. எல்லாருமே அந்த திட்டு மேல ஏறி நின்று சாமி பக்கத்துல நின்னுக்கிட்டாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கார்த்தி, என்னடா நம்ம ரெண்டு பசங்க தான் இருக்கோம். தண்ணி வேற ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருக்குது. இப்படியே போச்சுன்னா தண்ணி மூழ்கிரும் மேடம். இந்த பிள்ளைங்கள யாரா காப்பாத்துறது? நம்ம ரெண்டு பேத்தி மட்டும் தான் நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு வலை வந்து டம்முன்னு அடிக்குது. எல்லா குழந்தைகளும் டம்முன்னு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. தண்ணி அப்படியே அந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் மூழ்கிருச்சு. கார்த்தி, எங்களை எப்படியாவது காப்பாத்துறா. எனக்கு தண்ணினாவே பிடிக்கல, மூச்சு வேற முட்டுது. தண்ணி கடியில எப்படி மூச்சுடா முட்டுது? எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, காப்பாத்திடா கார்த்தி. டேடா, எப்பறா காப்பாத்துறது? இத்தனை பேர் தண்ணி முழுகிட்டாங்களோ. எப்படியாவது உங்களை மேல வேற கொண்டு போகணும் மேடம். இந்த நேரத்துல பார்த்து நம்ம ஊர் கடவுள் யாருமே கிடையாது. கருப்பு சாமி எல்லாம் எங்கதான் போனான்னு தெரியலையே. அப்பதான் அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரொம்ப மூச்சு வரைச்சிருச்சு. ஐயோ மீனா, பாரு பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டு. இவளை மட்டும் எப்படியாவது மேல தூக்கிட்டு போயிடுறேன் நானு. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் தூக்குவோம். எல்லாரும் எந்திரிங்க. மீனா, நீ ஒண்ணு கவலைப்படாத. எப்படியாவது இங்க போய் அந்த மேல பாம்பு புத்து மேல வைக்கிறேன். அங்க நின்னுக்க, சரியா? எல்லாத்தையும் எப்படியாவது கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகும்போது டப்புன்னு அந்த பொண்ணு கை நழுவி கீழே விழுந்துடுறா. கார்த்தி, இங்க இருந்து அவங்கள ரொம்ப தூரம் தூக்கிட்டு போறதெல்லாம் சாதாரண காரியம் இல்ல. நாம பேசாம நாகம்மா புத்து மேல ஏறி வச்சிருவோமா? நாகம்மா புத்து மேல ஏறுனா சாமி குத்தமாயிருண்டா. கம்முனு வேற வழியே இல்லடா. நம்ம இவ்வளவு பேர்த்த காப்பாத்தணும்னா கண்டிப்பா அந்த நாகம்மா புத்து மேலதான் வச்சாகணும். சரி வா, நம்ம பேசாம வேற வழி இல்லைன்னா அதையே பண்ணுவோம். வா, தூக்கிட்டு வா. அந்த நாகப்புத்து மேல அந்த கார்த்தி கொண்டு போய் அந்த பொண்ணை வச்சுட்டான். மீனா, எப்படியாவது இங்கே இரு, நான் போய் மத்தவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். அப்படியே அவங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க. எல்லாரும் இங்க பத்திரமா இருங்க. இன்னும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. அந்த பொண்ணை மட்டும் நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். கடைசியில் அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுக்கு கார்த்தி உள்ள குதிச்சான். இந்த ஒரு பொண்ணு தான் இருக்கு. எப்படியாவது இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடணும். அப்பா, மூச்சு வேற முட்டுதே. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே அவன் சுத்திக்கிட்டு இருந்தனால அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. என்ன மூச்சு திணறது? அம்மன் தாயே காப்பாது அப்படின்னு சொல்லிட்டு டம்னு மயக்கம் போட்டான். அப்பதான் யாருமே எதிர்பார்க்காம அந்த லட்சுமி வந்து சேர்ந்துச்சு. கார்த்தி, நீ ஒண்ணு கவலைப்படாது. ரெண்டு பேத்தி நான் தூக்கிட்டு போயிடுறேன். எப்படியாவது தூக்கிட்டு போறேன், இருங்க அப்படின்னு தூக்கலான்னு போச்சு. அதுக்குள்ள அந்த பல்லறைக்கு வந்துட்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க ஊர்ல வெள்ளம் வர வச்சா நீ வந்து காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லி டம்னு அடிச்சுட்டா அந்த மாட்டை. அந்த மாட்டை அடிச்சுட்டு அந்த மாட்டை தரன்னு இழுத்து கொண்டு வேற பக்கம் விட்டுட்டா. இனிமேல் உங்களை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்கடா. மீனா, அங்க பாரு, நம்ம கார்த்தியும் அந்த மாடு காப்பாத்த அந்த மாட்டையும் அந்த பல்லறைக்கு அடிச்சு இழுத்துட்டு போறா. இப்ப ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க தண்ணிக்குள்ள. அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றது? ஏதாவது வழி இருந்தா சொல்லுடி. கார்த்தி, ரம்யா ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்க. கார்த்தி, எருமை மாட, என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு தண்ணியில மூழ்கிட்டா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சும்மா எனக்கு டயர்டா இருக்காதா? எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. நானே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். இருங்க, இவங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்துறது பிளான் பண்ணுவோம். இப்ப வேணா ஒரு ஐடியா தெரியுது. அது நடக்குமான்னு தெரியலையே. என்னதான் இருந்தாலும் சொல்றா, அப்பதானே நடக்குது இல்லையான்னு தெரியும். இங்க இருக்கு பாருங்க சாமி சிலை. இந்த சாமி சிலை எல்லாம் உருட்டி விட்டோம்னா, அப்படியே போய் தள்ளினோம்னா இது ஒரு படி மாதிரி ஆயிரும். அந்த படியில இருந்து அந்த அவங்க ரெண்டாத்தி எப்படி ஈஸியா தூக்கிட்டு வந்துடலாம்ல. ஆமாண்டி, இது நம்ம யோசிக்கவே இல்லையே. சாமி சிலை தள்ளணும். ஆனா சாமி சிலை தான் தள்ளக்கூடாது. அது தெய்வ குத்து ஆயிரும். அந்த நாகம்மா சிலையை தள்ளுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு வேற வழி இல்ல. சரி வா, நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் மம்மியா போ. அந்த முகினு கார்த்தியை காப்பாத்துறதுக்கு உள்ள போனான். மீனா, என்ன வீரவசனம் பேசிட்டு உள்ள வந்தீல? இந்த அம்மன் சிலையை ஒண்ணு தள்ளணும்.
அவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா அம்மன் சிலையை அப்படியே தள்ளினாங்க. கார்த்தி என்னால முடியல, எனக்கு மூச்சு வாங்குதுடா. சும்மா வீரவசனம் பேசிட்டு உள்ள வந்தேன், என்ன பண்ணாம? சரி மேல போ, மூச்சு வாங்குதுடா, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வந்து படி மாதிரி போடுறேன். அந்த கார்த்தி போய் அந்த சிலையெல்லாம் இழுத்துட்டு வந்து படி மாதிரி போட்டான். அப்பா என்ன வெயிட்டா சாமி. அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் படி மாதிரி போட்டேன். இன்னும் ஒரே ஒரு கல்லு தான் வேணும். இந்த ஒரே ஒரு சிலை தான் இருக்கு, அதை மட்டும் தள்ளிட்டோம்னா நம்ம சூப்பரா ஈஸியா கொண்டு போயிடலாம். ஆனா இது நாகம்மா சிலையாச்சே, இது எப்படி தள்ளுறது? டே கார்த்தி, எனக்கு அதான்டா பயமா இருக்குது. தள்ளுனா நாகம்மாவோட தெய்வ குத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. டே ஆடுது தவிர கீழே உழுக மாட்டேங்குது. அந்த பொண்ணு மூச்சு தாங்க முடியாம மேல போயிடுச்சு. கையில தள்ளி தள்ளி பார்த்தா தள்ளவே முடியலடா. என்னடா வச்சிருக்கீங்க இதுல கல்லுக்குள்ள? டேய் தேவி, கார்த்தி ரம்யாவெல்லாம் காப்பாத்த முடியாது. அந்த தலையை தள்ளி தள்ளி பார்த்தா என்னால முடியல. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால முடியல. டேய் கார்த்தி, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்றா, அவங்களை போய் காப்பாத்தி ஆகணும். வழியா? ஒரே ஒரு வழி இருக்கு, அதை சொன்னா நீங்களா ஒத்துப்பீங்களான்னு தெரியல. எந்த வழி இருந்தாலும் சொல்லு. நம்ம இந்த சிலையை கையால தானே தள்ளணும். கையால தள்ளினா தள்ள முடியாது. இந்த பாருங்க, பின்னாடி நாகப்புத்து மேல கையை வச்சுட்டு ஓங்கி ஒரு உத வச்சோம்னா உழுவுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நாகப்புத்து மேல காலை வச்சு உதைக்க போறியா? ஐயோ, அது ரொம்ப தெய்வ குத்தமாயிருச்சுன்னா என்னடா பண்றது? யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இருளறைக்கு வந்துட்டு அந்த பையனை பிடிச்சி இழுக்க வந்தா. இவனை இழுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியை போட்டு அடி அடி நடிக்கிற தண்ணிக்குள்ள. அங்க பாருங்க, கார்த்தியை நம்ம அந்த பல்லரிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் நம்ம காலை வச்சா இந்த தலையை தள்ளி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு டங்குன்னு தள்ளி விட்டாங்க. காலை வச்சு தள்ளினோடனே அந்த நாகம்மாவோட கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் என் வேலை ஒண்ணும் இல்ல. தப்பு பண்ணிட்டீங்களே பசங்களா, காணாட உதச்சு தப்பு பண்ணிட்டீங்க. இனிமேல் இந்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உங்களுக்கு ஆபத்தே வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அவ போயிட்டா. தண்ணி எல்லாம் வடிஞ்சு எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா பிரச்சனை அந்த நாகம்மா உருவத்திலே வந்துச்சு. இங்க பாருங்க, நம்ம நாகம்மா சிலை கடியில அந்த பையன் மாட்டிக்கிட்டான். கார்த்தி மாட்டிக்கிட்டான். சீக்கிரம் வாங்க, அந்த கார்த்தி அப்படியே வெளியே இழுப்போம். நாகம்மா சிலை அப்படியே தூக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த கார்த்தி அப்படியே வெளியே இழுத்தாங்க. கடைசியில எல்லா குழந்தைகளும் கீழே குதிச்சாங்க. கீழே இறங்கினோடனே அந்த நாகம்மா புத்துல இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. இந்த நேரத்துலதான் அந்த நாகம்மா கல்லு எந்திரிச்சது. இந்த நாகம்மா கல்லு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிச்ச உடனே சும்மா இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒரே சரிச்சில போடுது. என்னையாடா கால்ல முதிக்கிறீங்க? இப்ப எல்லாரும் என்ன ஆகுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வானத்துக்கு மேல ஏறி அந்த கல்லு நிக்குது. கீழே உழுக போகுது. எல்லாத்து மேலையும் கீழே வந்து டம்முன்னு உழுகும் போது டக்குன்னு மாடு குறுக்க வந்துருச்சு. மாடு அவங்க மேல விடுற அடியை தாங்கிக்கிச்சு. அம்மா நாகம்மா தாயே, இந்த பிள்ளைங்களை விட்டுடுங்க. இந்த பிள்ளைங்க மேல எந்த தப்பும் இல்ல. கல்லு அந்த மாட்டு மேல விழுந்தனால அந்த மாடு அப்படியே மயக்கம் போட்டு டக்குன்னு இறந்துருச்சு. மறுபடியும் எந்திரிச்சு அந்த நாகம்மா கல்லு அப்படியே அவங்க மேல விழ போகும்போது டக்குன்னு ஹனுமான் வந்துட்டாரு. ஹனுமான் வந்து அந்த நாகம்மா கல்லுக்கு மேல அப்படியே சண்டை போடுறாரு. ஏய் நாகம்மாவே, தயவு செய்து விடுங்க, உங்க மேல மட்டும் ஏறாதீங்க. அப்படியே ஹனுமான் அந்த சஞ்சீவ் மலையை தூக்குற மாதிரி அந்த கல்லு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. நாகம்மாவோட கோபம் குறையறதுக்காக முதுகுலயே சமந்துட்டு அந்த ஹனுமான் போறாரு. ஏய் பசங்களா, எல்லாரும் எந்திரிங்க. அங்க பாருங்க, ஹனுமான் நம்மளோட ஆபத்தெல்லாம் காப்பாத்திட்டாரு. இந்த நாகம்மா சிலையை ஊரை விட்டே எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாரும் எந்திரிங்க, சீக்கிரம் வாங்க, இந்த இடத்த விட்டு உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே அந்த வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த மாடு எந்திரிச்சிச்சு. நான் தாண்டா இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்த பேய். அந்த நாகம்மா வந்த ஊரை விட்டு வரதுக்காக நான் போட்ட பிளான் அது. இனிமேல் தான் உங்களுக்கு உண்மையான ஆபத்து இருக்கு.